ஹாய்ல வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செய்தி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளான்ஸ்னால் விட்டுருந்தாங்க. இந்த ரீசார்ஜ் சம்மந்தப்பட்ட விதிகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் நம்ம யூஸ் பண்ணுற சிம்முங்க தான். ஸோ இந்த சிம்முங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பிளான்ஸில் அதிரடியாக மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. என்ன மாற்றம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசார்ஜ் பிளான்ஸில் முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ன்ற ஒரு மாய வலையில் நம்மளை சிக்க வச்சு இப்போ ரீசெண்டாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மொய் வைக்கிறதுக்கு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாத நம்மக்கிட்டேருந்து மொய்யாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸோட ரீசார்ஜ் திட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப மனதளவில் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னடா குட் நியூஸ் சொல்கிற, எதுவுமே சொல்ல மாட்டான்னு கேட்பீங்க. இந்த வரேன் இருங்க பாயிண்ட்டுக்கு. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் இந்த நெட்வொர்க் கம்பெனினா இருக்குது இல்லைங்களா, ரீசார்ஜ் திட்டத்தில் என்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஃப்யூச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ எந்த நெட்வொர்க் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களுக்குனா வந்து பார்த்திங்கன்னா 28 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இனிமேல் 1 மந்த்துக்கான ரீசார்ஜ் பிளான் 30 நாளுன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 28 நாள் மட்டும்தான் வேலிடிட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை 30 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணாலுமே சரி இந்த 30 நாள் கண்டினியூ ஆகும், ஓகேங்களா? 1 மந்த்துக்கான பிளானில் இந்த 30 நாள் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சிம் ஆக்டிவேட்டாக இருக்குன்ற போல் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு பெரிய ஆப்பாக வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல், அதாவது கால் மட்டும் பண்ணணுன்னா கால் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மெசேஜ் மட்டும் பண்ணணுன்னா மெசேஜுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டேட்டா வேணும்னா டேட்டாக்கும் தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது 3மே வேணும்னா அதுக்கேற்ற போல் ரீசார்ஜும் பண்ணிக்கலான்ட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதிரடியாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க, ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.